பொய்யை சொல்லுகிறாரா? இத பகவானின் பரீட்சை செய்து பார்க்க வேண்டும் என்று பராசக்தியானவர் பகவானை தான் பரீட்சை செய்ய பகவானை தான் பரீட்சை செய்ய எவ்வளவு சொல்லி கேளாமல் வலதுகன் சூரியன் இடதுகன் சந்திரன் சொன்னோமே பார்வதாதேவி கேட்கவில்லையே. பார்வதாதேவி கேளாமல் நம் கண்கள் இரண்டையும் மறைத்திருக்கிறாரே. ஆண்டவன் பகவான் கண் மறைக்கப்பட்டவுடன் 14 லோகம் அல்ல அசையும் பொருளில் இருந்து அசையா பொருள் வரைக்கும் யார் யார் என்னென்ன செய்து கொண்டிருந்தார்களோ அப்படி அப்படியே நிக்க கண்டார். நடந்த மாதிரி நிக்கிறாங்க. சாப்பாடு கையில இருக்கு. வாய ஆண் சத்த மாதிரி அப்படியே இருக்காங்க. வாய தூங்க என்ன பண்றான்? தூங்கிட்டே இருக்காங்க. இப்ப நம்ம அண்ணாச்சி வீடியோ எடுக்காரு. நம்ம அண்ணாச்சி என்ன செஞ்சிட்டு இருக்காரு? அன்னைக்கு பாத்தீங்களா கீழே போகல என்ன செய்ய முடியும்? ஓவர் உழைப்பு. ஆடி மாசம் லீவ் இல்லாத உழைப்பு. கோயில இருந்து அண்ணாச்சிய யாழி டிவின்னு ஒயாம கூப்பிடுதாங்க. ஆமா யாமனா யாழி டிவி ஆர்வம் சொன்னா எங்க இருந்து எடுக்காரோ அப்படியே உடனே அந்தந்த நிமிஷத்து இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். அண்ணாச்சி எடுத்தவன ஏமனா அண்ணாச்சி காலையிலே போன் பட்டாவா எக்கா இன்னைக்கு எந்த ஊரு போறிய? அண்ணே நாங்க கஸ்பா தான் போறோம். அப்ப போன வருஷமே நான் வந்தேன். நம்ம அண்ணாச்சி அடுத்த வருஷம் வந்துருங்கன்னு சொல்லிட்டாவா. நான் அப்ப இந்த வருஷம் வந்துருந்தமுக்கா. ஆமா போன வருஷம் நம்ம அண்ணாச்சி ரவி அண்ணாச்சி கோயில் நிர்வாகக்காரங்க எல்லாம் எடுத்து யூடியூப்ல அப்படியே போட்டு விட்டாருல. 10,000 பேர் பார்த்திருக்காங்க. எதுல போட்டு இருக்காவா? ஷார்ட் வீடியோல. ஆமா ஷார்ட்
ஷார்ட் ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ் அதான் குறுக்க போன ஷார்ட்டா அந்த ஷார்ட் வேற இது வந்து ஷார்ட்ஸ் குறும்படம் சொல்றோம்ல குறும்படம் அதுதான் அத மாதிரி அண்ணாச்சி எடுத்த உடனே எந்த கோயிலா இந்த கோயில் தான் இல்ல எந்த கோயிலா இருந்தாலும் எந்த கலைஞர்களையா இருந்தாலும் அனைத்து கலைஞர்களையும் நல்ல உடனே மாற்றமே கிடையாது. சரி அதுல வந்து ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். ஆமா, யாரா இருந்தாலும் சரி, நம்ம தான் இல்ல அனைத்து கலைஞர்களையும் எந்த ஆலயத்துல எடுத்தாலும் உடனே இங்க நடந்துகிட்டு இருக்கையில அங்க 4 வீடியோ 3 வீடியோ ஓடிடும். அதனால இதுக்கு முன்னால லைவ் போச்சுன்னா ஒரு 1000 2000 3000 10,000 40,000 வரலாம் போயிருக்கு. இப்ப அண்ணாச்சி லைவ் போட்டாங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் எத்தனை கே எள்ளு போயிருச்சோ? ஆமா, எம்மு போயிடும். அந்த அளவுக்கு அவங்களுடைய திறமை, அவங்களுடைய உழைப்பு வளர்த்துக்கிட்டே வராங்க. ராவும் உறக்கம் இல்லாம பகல் உறக்கம் இல்லாம அதான் அண்ணாச்சி சேர்ல இருந்து உறங்கிருக்காங்க. யாரு உட்கார மாட்டேன். அவன் எவ்வளவு ஏறுதோ அவ்வளவுதானே ஏறிடும். யாழ் நான் வந்து சேர்ல உட்கார்ந்துட்டு உறங்குவாரு. எங்க மாமா வந்து ஓரமா போய் உறங்கிடுவாரு. அடுத்து யூடியூப் தென்காசி மக்கள் செல்வோம். நம்ம தம்பி இப்பதான் தூங்கல 4 மணிக்கு பிறந்தவே பைக்ல உள்ள நேரம் வர வந்திருக்கான். பைக்ல வரணுங்களாயா? டிராபிக் இடைஞ்சல் இருக்கலாம், நிறைய டிராபிக் இடைஞ்சல். ஆமா, இது என்ன அது தென்காசி விட்டு நகல்றதுக்கே கரெக்டா 2 மணி நேரம் ஆகுது. அவ்வளவு 3 சிக்னல்லையும் அதை விட இப்ப பாரு சீசன், குற்றால சீசன் பத்தியா? ஆமா, அப்பப்பா ஏன் தென்காசிக்குள்ள வாரம்னு தோண ஆரம்பிச்சு. சென்னையை விட மோசமா இப்போது தென்காசி. அதனாலே ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார். எவ்வளவு சொல்லி கேளாமல் பார்வதாதேவி நம் கண்ணை மறைத்திருக்கிறாளே என்ற ஆண்டவன் சிவபெருமான் மனமதிலை எண்ணிக்கொண்டு நாம படைத்த ஜீவ ஜந்துகள் எல்லாம் பட்டினி பட்சியமாக பரிதவிக்கும் அல்லவா? பார்வதி நாமளுடைய மகிமைகளை அறிய வேணும், தெரிய வேணும் என்று ஆதி பராசக்தியானவா நாமளை அறிய வேணும், தெரிய வேணுமே என்று சொல்லி அவர் எப்படி வருகிறார் தெரியுமா? ஆண்டவன் தான் சிவபெருமா, ஆண்டவன் தான் சிவபெருமா, நாமளோட மகிமையே நாம் அறியணுமே தெரியணுமே, அறியணுமே தெரியணுமே என்னையாது செய்வாரா? பகவான் கண் மறைக்கப்பட்ட உடனே 7 லோகமெல்லாம் ஒரே இருட்டால் இருமயமாக இருக்கிற பார்த்தாலே இருட்டு. அதாவது பகவான் அசைஞ்சாத்தானே அகில உலகம் அசையும். பகவான் உறங்கிட்டாருன்னா பார் உலகம் உண்டா? அசையாது. ஈசன் உறங்கிட்டாருன்னா 7 லோகம் உண்டா? கிடையாது. கடவுள் உறங்கினாருன்னு சொன்னா அதி உலகமே கிடையாது. அதனாலே ஒரே இருட்டாக இருக்க கண்டு ஆண்டவன் பகவான் நாமளுடைய மகிமைகளை நாம் தேவி அறிய வேணும், தெரிய வேண்டும் என்று ஆண்டவன் கோபம் கொண்டு கட்சி வந்து அவன் நெற்றி கண்ண திறப்பான், நெற்றி கண்ண திறப்பான், பகவான் நெற்றி கண்ண திறப்பான், அவன் கிட்ட ஒரு ஒடுப்பான், பகவான்
எனக்கறிய சொல்ல வேணும் என்று சொல்ல பார்த்தார் பகவான் பெண் குழந்தாய், அதாவது ஆதி பராசக்தியின் கண்ணை மறைத்த போது அகில உலகம் ஒளி கொடுக்க வேணும் என்று ஆங்கார ஓங்கார சர்வத்தோடு நான் நெற்றி கண்ணை திறந்து நீண்ட ஒளியை கொடுத்தேன். உச்சி கண்ணை திறந்து உலகமெல்லாம் ஒளி கொடுக்கும் வேளையிலே உச்சி கண்ணிலே காளியுடைய அம்சத்திலே ஆங்கார ஓங்கார சொருவத்தோடு உச்சி கண்ணிலே வந்து பிறந்ததுனாலே அம்மாயே பெண் குழந்தாய் உச்சி கண்ணில் வந்து பிறந்ததாலே ஆங்கார ஓங்கார சொருவத்தோடு அவதாரம் கொண்டது நாள் இன்றைய நாள் முதலாக நீ மாகாளி அம்மாள் ஒரு பெயர். வடக்கு முகமாக நீ அமர வேணும் என்று ஆண்டவன் வடமுகமாகவே அமர வைத்தார். பார்வதா தேவி பார்த்தா மூன்றாவது ஒலி எங்கிருந்து வருகிறது? பகவான் கண்ணை நாமல் மறைத்திருக்கிறோமே, இருந்த போதிலும் இந்த ஒலி எங்கிருந்து வருகிறது என்ற ஆதி பராசக்தியானவா அவ பார்வதா தேவி அப்படி அமர்ந்திருக்கும் வேளையிலே ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார். சொல்லி கேளாமல் என்னை பரிசோதனை செய்தாய், பார்த்தாயா? என்னுடைய மகிமைகளை அறிந்தாயா, புரிந்தாயா? அம்மாய பார்வதி, இன்னும் நான் யாரெல்லாம் தெரியுமா? அம்மாய பார்வதிய ஒன்றும் ஒன்றாண்டே உடையவன் நான் தாண்டி
அதை எடுத்து கொடுங்கண்ணே. ஜாலி என்ன பலூன் ஓடிடுச்சு, எடுத்து கொடுங்க. அவர் மந்திரம் போட்டாருங்க, இன்னைக்கு வந்தது மந்திரம் போட்டு பத்தி விட்டுட்டாங்க. மந்திரம் பலிக்கல, அவர் குளிச்சுட்டு வரலன்னு நினைக்கிறேன். ஓ, கொச்சின்ல தான் பலிக்குமோ? சரி சரி. என்று பகவானும் சொன்ன போதே பார்வதியா யாது செல்வா ஆண்டவா பரமேஸ்வரா, என்ன என்ன? அதாவது அடியாள் செய்த குற்றங்களை பொறுத்து காத்து ரட்சிக்க வேண்டும். ஆண்டவனை பொறுக்க வேண்டும். சிறியாள் செய்த குற்றங்களை சிவபெருமானே பொறுக்க வேண்டும். பார்வதி நான் செய்த குற்றம் பகவானே பொறுக்க வேண்டும். எண்ணரை கட்டி எழுத்தரை வாசித்தாலும் பெண் புத்தி பெண் புத்தி அல்லவா? ஆமா. யாமனா முன் புத்தியில ஒன்ன சொல்ல தெரியாம சொல்லிட்டு இல்லனே, நாங்க ஏதாவது பின்னுக்கு பின்னு பேசிடுவோம். முன்னுக்கு பின்னு பேசிடுவீங்க. பேசிட்டு பழையோடி கொஞ்சம் கழிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க? அதாவது என்ன பேசினாலும் அப்படியே தூர போட்டுட்டு ரெண்டாவது வழிய வந்தனாலும் உங்ககிட்ட பேசிடுவோம். ஆமா. ஆனா நீங்க இருக்கீங்களே என்ன? ஏ அப்பா, இந்த ஆண்கள் பூரா தெரிஞ்சே தப்பு பண்ணி அப்பா இந்த ஆனை ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சிருக்குமா? ஆமா, ஆனை ஒதுக்கி தான் நிக்கி, ஒதுக்கி தான் நிக்கி வச்சிருக்குமா? அந்த மாதிரி நீங்க ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சு சரி என்னைக்கு இடம் கிடைக்க அந்த இடத்துல வச்சு செஞ்சுட்டு போயிருவீங்க. ஆமா. காலம் எப்போ வரும்? நேரம் எப்போ வரும்? ஆமா. அதான் பொண்டாட்டி அடிச்சாலும் பேணி அடிக்கணும்னு சொல்லாங்கல்ல, அது மாதிரி எங்க நீங்க பேணியே அடிக்கிய நாங்க ஒண்ணு ரெண்ட சொல்லிடுவோம். நீங்க இதுதான் சமயம்னு சொல்லி நல்லா வளர்ந்த முடியா இருந்ததுன்னா இழுத்து பிடிச்சு கையில நல்லா சுத்திக்கிட்டு மொங்க 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 மொங்கன்னு 4 குத்து. இப்ப கதவை அடைச்சு போட்டுக்கிட்டு எங்களை தான் குத்து குத்து குத்துன்னு குத்துதான் கேட்கத்தான் செய்யுமனே. பறந்து பறந்து அடிக்க பறந்து பறந்து அடிக்க வெளியே போயிட்டு வரையில இங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு வரையில வெளியே வரும்போது ஒன்னு அரக்கன் உள்ள வந்தோடனே ஏமுதி என்ன சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்பா. அவ என்ன செய்வா தெரியுமா? என் மவனை நீ ஆளுக இருக்கு நான் பேசுத வால வா அப்படின்னு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போவா. வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் கதவை அடைச்சுக்கிட்டு யாரெல்ல நீ கேட்ட அப்படின்னு சொல்லி சட்டையை பிடிச்சுக்கிட்டு 2 குடுப்பு. எத்தனை பட்டன் வந்திருக்கீங்க? ஆமா, 2 குடுப்பு கொடுத்தோடனே அவன் என்ன சொல்லுவான்? ஒரு அடி விழுத நேரம்ரா. ஏ முதி சொல்லுத கேளு. யா அடியாதல சொல்லுத கேளு. நம்ம இப்படி செய்வ யாமனா வெளியே உள்ளவங்க அடி பூரா பொண்டாட்டிக்கு விழுதுன்னு நினைக்கணுமா? ஆமா ஆமா. கேப்பியா சொல்லுத கேப்பியா குளத்துக்காரப்பா, இப்படிதான் நானே எங்க மாமா வாய் பேசிட்டேன். எங்க மாமா என்ன உள்ள கூட்டு போனாரு, கதவை சாத்தினாரு, அடி ஃபுல்லா நான் வாங்கின மாதிரியே வெளியே காட்டிட்டாரு. எங்க மாமி அங்க இருந்து விறுவிறுன்னு வந்தாங்க. ஏன் பயா ஊரா வீட்டு பிள்ளை இப்படி அடிக்கியே, உன் கட்டையில ஓரமா இருக்கா, இத்தனை சத்தம் போடுறதையே, அந்த பிள்ளை ஏதாவது பேசுதான் பாரு. அடியெல்லாம் அங்க விழுந்திருக்கு, எனக்கு விழுந்த மாதிரி எங்க மாமா காட்டிட்டாரு. எப்படின்னு பாத்துக்கோங்க. நல்ல புருஷன் நல்ல பொண்டாட்டி, குடும்பம் பல்கலைக்கழகம் நல்ல குடும்பம் இல்ல. எப்படி இருக்கணும்? அடிய வாங்கிக்கிட்டு அறம் இல்லாம இருக்கணும். அத மாதிரி பார்த்தார். அப்படியே ஆதிபராசக்தியானவ பரமேஸ்வரா எண்ணரை கட்டி எழுத்தரை வாசித்தாலும் பெண் புத்தி பெண் புத்தி அல்லவா? அடியால் செய்த குற்றங்களை பொறுத்து காத்து ரட்சிக்க வேணும் என்றே ஈஷா இறைவா பகவானே பரம்பொருளே சுவாமி பார்வதியால் செய்த குற்றம், பார்வதியால் செய்த குற்றம் பகவான பொறுக்க வேணும். ஈஸ்வரி நான் செய்த குற்றம், ஈஸ்வரனை பொறுக்க வேணும். ஆதிசக்தி செய்த குற்றம் ஆண்டவனை பொறுக்க வேணும். ஆதிசக்தி சொன்ன போது ஆண்டவன் தான் சிவபெருமான். அடியம்மா பார்வதியே என்னுடைய வார்த்தைகள் ஈஸ்வரிய பார்வதிய ஈசனோட வார்த்தைகள் அடியம்மா பார்வதிய அகில நல்ல உலகம் அல்ல ஆண்டவனும் நான் தானம்மா. இரேழு லோகமெல்லாம் ஈசன் சிவன் நான் தானம்மா.
பொருள் அசையா பொருள் அத்தனையும் நான் தானம்மா. அம்மா பார்வதி அசையும் பொருளிலே இருந்த அசையா பொருள் வரைக்கும் ஆண்டவன் சிவ